வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டான்செட் சீட்டா 2025க்கான அந்த லிங்க் அப்படின்றது வந்து 19ஆம் தேதி அன்னைக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இப்பவே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓப்பன்ல இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகல அப்படின்னா என்னன்னா, நீங்க டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டான்செட் 2025ன்னு கொடுத்து உள்ள போவீங்க இல்லையா? இன்கேஸ் இப்படி போயிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகல அப்படின்னா, இந்த மாதிரி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்க இது மட்டும் வந்து கொடுத்து பாருங்க. இப்படி வந்துடும். ஸோ இதுதான். ஸோ யாருக்காச்சும் ஓப்பன் ஆகல அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓப்பன் ஆகும். ஸோ தொடர்ந்து டான்ஜெட் ரிலேட்டடாக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னும் வந்து வரும் நாட்களில் டு ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதில் வந்து என்னன்னா நம்ம டிஃபால்ட்டாக வந்து அந்த லிங்க் அப்படின்றது வந்து ஓப்பன் ஆயிருந்தது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். அதுக்கான ஒரு வீடியோவும் பார்த்துருந்தோம். இதில் என்ன எக்ஸ்ட்ராவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, இந்த ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த எக்ஸாம் டேட்டெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அது உள்ளே போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் வந்து பார்த்துருப்போம். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹோம் பேஜ்லேயே வந்து இது கொடுத்துருக்காங்க. எம்சிஏவுக்கானது அதே மாதிரி எம்பிஏ ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 22 மார்ச் அன்னைக்கு வந்து இந்த எக்ஸாம் நடக்குது. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஏக்கும், ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏக்கும் வந்து நடக்குது. இதில் இன்னொன்று என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம 24ஆம் தேதி அன்னைக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான எண்டு டேட் அப்படின்றது 21 பிப்ரவரி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்பிட்வீன் டைமுக்குள்ளே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா வந்து என்னன்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மற்றதெல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். அதாவது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தது தான் இதில் இருக்குது. இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்போம். நீங்கள் இன்னும் வந்து மறுபடியும் இதை ஃபர்தராக வேணும் அப்படின்னாலும் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் அதே தான், எஸ்டிஸ் வேறு எந்த சேஞ்சும் வந்து கிடையாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ வந்து என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்பிஏ எம்சிஏ ரெண்டுக்குமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எம்இ எம்டெக்கும் வந்து எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து தனியாகவே வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் எம்சிஏ எல்லாமே நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் பார்த்தது தான் இங்கே வந்து தனித்தனியாக இருக்குது. நீங்கள் வந்து இதில் புதுசாக வந்து ஒன்றும் கிடையாது. பட் எக்ஸ்ட்ராவா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா இந்த ப்ரொசீஜர் ஆன்லைன். ஸோ இப்படி வந்தது அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி வந்து வந்துடும். இங்கே ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் உள்ள கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் இதில் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் ஃபர்தராக வந்து அப்ளை பண்ணும்போது வந்து நம்ம ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த ப்ரொசீஜர் அப்படின்றது நம்ம காம்ப்ளிகேட்டடானதெல்லாம் இல்லை, நம்ம சிம்பிளான ப்ராசஸ் தான். இதில் வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துக்குங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி கண்டிப்பாக வந்து என்னன்னா கரெக்டாக யூஸில் இருக்கிற இமெயில் ஐடியை பார்த்து கொடுங்க. அதுக்கான பாஸ்வேர்டும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட மொபைல் நம்பரும் வந்து ஆக்டிவ்ல இருக்கிற நம்பராக கொடுங்க. மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பிரச்சனை ஆயிடும். அதே மாதிரி முக்கியமான ஒன்று வந்து சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். சில பேர் வந்து என்னன்னா எம்பிஏ மட்டும் எழுதணும்னு நினைப்பாங்க, சில பேர் வந்து எம்சிஏ மட்டும் எழுதணும்னு நினைப்பாங்க, சில பேர் எம்இ மட்டும் நினைப்பாங்க. ஆனால் சில பேர் என்னன்னா நான் எம்இயும் ட்ரை பண்ணுறேன் எம்பிஏவும் ட்ரை பண்ணுறேன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சில பேர் எம்பிஏ அண்ட் எம்சிஏ ட்ரை பண்ணுறேன்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு உங்களோட சாய்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இதில் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துருங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஸோ அது மறந்துடாதீங்க. சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இல்லைனா வந்து என்னன்னா நம்ம சிக்கலாயிரும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் இருக்குது, அதாவது வந்து ட்ரை பண்ணி மாற்றலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதாவது மாற்ற முடியாதுன்னு எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன இஷ்யூ இதில் வந்தது அப்படின்னாலும் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து மாற்றிக்கலாம். பட் ப்ராசஸ் வந்து அது கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். அதுக்காக நீங்கள் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் கொடுக்கும்போதே நம்ம கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை அப்படின்றது இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து இங்கே கொடுக்குறீங்க இல்லையா, நேம் ஆஃப் த கேண்டிடேட் கீழே இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னாவே வந்து ஜென்ரேட் ஆகும். எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாகின் கொடுக்க சொல்லுவாங்க. லாகின்ல உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஜெண்டர், கம்யூனிட்டி, அதே மாதிரி வந்து சப்காஸ்ட் கோட் இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து சைடில் ஒரு பிடிஎஃப் வரும். அதில் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு நேர் என்ன கோட் இருக்கோ அந்த கோடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, நேஷ்னாலிட்டி, ரிலீஜன், ஸ்டேட்,
ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஸ்கியூ, ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட் அப்படின்றது வந்து அப்ராக்சிமேட்டாக கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம ஒன்றும் பெருசாக வந்து அக்யூரேட்டாக வேண்டியதில்லை. அதாவது வந்து இன்கம் சர்டிஃபிகேட் எப்பாச்சும் வந்து உங்கள் ஃபேமிலியில் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது கொடுத்தா போதும். அதே மாதிரி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா வந்து எஸ்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள், நோனா நோன் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து வந்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். எஜுகேஷன் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களோட 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இயர் ஆஃப் பாசிங், மேக்ஸிமம் மார்க். அதாவது வந்து என்ன, நீங்கள் 500 மார்க் எழுதிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து மேக்ஸிமம் மார்க் 500. அப்டைனட் மார்க் அப்படின்னா வாங்கின மார்க். அதில் 350 மார்க் வாங்கிக்கிறீங்கன்னா 350 மார்க் அப்படின்றத வந்து எழுதுங்க. அதே மாதிரி இப்போ ஹையர் செகண்டரி 12th அல்லது வந்து டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதனோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதே மாதிரி அது பாஸ் பண்ண இயர், ஹெச்எஸ்சி, இயர் ஆஃப் பாசிங், மேக்ஸிமம் மார்க், ஆப்டைன் மார்க். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, ஆப்டைன் மார்க் எவ்வளோங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்தது குவாலிஃபைங் டிகிரி, உங்களோட யூஜி டிகிரி என்ன டிகிரி அப்படின்றது, அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணீங்க, குவாலிஃபைங் டிகிரி, ஸ்பெஷலைசேஷன். இப்போ வந்து நார்மல் பிகாம், அதே மாதிரி வந்து பிஏ அல்லது வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய டிகிரி சிலதுக்கெல்லாம் வந்து என்ன ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது வந்து எதுவும் இருக்காது. எதுவும் இல்லை அப்படின்னா இப்போ பிசிஏன்னு இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது எதுவும் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா வந்து விட்டுறலாம். அதே சமயம் இப்போ பிஎஸ்சின்னு எடுத்துக்கிறீங்கன்னா என்ன, அதில் ஸ்பெஷலைசேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதுதான் நீங்கள் நம்ம அந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கணும் அப்படின்றதுல. நம்பர் ஆஃப் செமஸ்டர் கம்ப்ளீட்டட், மோஸ்ட்லி ஏன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எழுதுவீங்க. ஸோ வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதின வரைக்கும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ரிசல்ட் வருது வரல அப்படின்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா வந்து யூஜி படிக்கிறீங்க, அது ஆர்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட 5 செமஸ்டர் முடிஞ்சிருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் செமஸ்டர் கம்ப்ளீட்டட் அப்படின்ற இடத்துல 5ன்னு வந்து போடுங்க. அதே மாதிரி டிகிரி மார்க்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு மார்க்காக கொடுத்துருந்தாங்கன்னா மார்க்காக போடுங்க. அதே மாதிரி சிஜிபிஏ அப்படின்னா வந்து நீங்கள் சிஜிபிஏ என்னவோ அதை வந்து போடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ், சாய்ஸ் ஃபார் சப்ஜெக்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீட்டா பிஜிக்கு தான். இது இந்த எம்பிஏ எம்சிக்கு இது நீங்கள் வந்து பார்க்கணுங்கிறதுல அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இது வந்து பிஜிக்கு மட்டும்தான். சரி, சீட்டா பிஜிக்கு மட்டும்தான். அடுத்து வந்து உங்களோட ஃபோட்டோ சைஸ், இதை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். அதாவது வந்து உங்களோட ஃபோட்டோ அப்படின்றது வந்து ஹைட் 300 பிக்சல் இருக்கணும், வித்து வந்து 200 பிக்சல் இருக்கணும். அதே மாதிரி அதனோட சைஸ் அப்படின்றது வந்து 11 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஃபோட்டோ அக்செப்ட் ஆகும், இல்லைன்னா வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதை கரெக்டாக வைங்க. அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அப்படின்றது 70 பிக்சல்லையும், வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 200 பிக்சல் இருக்கணும். இதனோட சைஸ் அப்படின்றது 10 கேபிலேருந்து 15 கேபிக்குள்ளே வந்து இருக்கணும். ஸோ இதில் கொடுத்துருக்கிற சைஸில் இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வீடியோவில், எம்சி அண்ட் எம்பிஏ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரிசர்வ் கேட்டகரியில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி வர்றீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளானுக்கானது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, நீங்கள் ஃபர்தராக கவுன்சிலிங்க்கு செப்பரேட்டாக அப்ளை பண்ண மாட்டீங்க. அதனால இந்த கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அப்படின்றத கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணியிருங்க. அடுத்தது வந்து கன்ஃபர்மேஷன் அண்ட் சப்மிஷன். ஒன்ஸ் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் பேக் போய் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சப்மிட் கொடுத்துட்டு பேமெண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பேக் போய் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க. அடுத்தது கைண்ட்லி லாகின் 2-3 days ஆஃப்டர் பேமெண்ட் டு நோ த அப்ரூவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். அது 2-3 daysங்கிறது ஒரு 5 days கூட வந்து எடுத்துக்கங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த பேக் எண்டில் செக் பண்ணுறதுக்கு 2-3 நாளில் வந்து சில டைம் பார்த்துருவாங்க, சில டைமில் 5 நாள் கூட ஆகலாம். ஸோ அந்த டைமுக்குள்ளே இன்டர்வலில் நீங்கள் மறுபடியும் ஒருக்கா வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஏன்னா வந்து நம்ம கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டுக்கு அப்ரூவல் ஓகே ஆயிருக்கா அப்படின்றது. அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா அந்த அப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து இன் ஃபியூச்சரில் நீங்கள் மேபி ஹால் டிக்கெட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னாவோ அல்லது ஹால் டிக்கெட் ஸ்கோர் கார்டு ரெண்டையுமே மிஸ் பண்ணிட்டீங்கன்னாவோ வந்து இதை வச்சு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. இது என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கான ஃபீஸ். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சாம்பிள் இது எப்படி ஃபோட்டோ அப்படின்னா வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதில் அதாவது வந்து பேக் ட்ராப்பில் வந்து டிசைன்லாம் இருந்தது அப்படின்னா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து சிக்னேச்சருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நார்மலாக இருந்தது அப்படின்னா பேக் ட்ராப்பில் வந்து பிளைனாக இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயம் வந்து இந்த மாதிரி நம்ம லைட்டாக தெரியாமல் லைட் அடித்த மாதிரி அல்லது கலரிங்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அக்செப்ட் ஆகாது. ஸோ அதனால் இதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆன்லைன் ப்ரொசீஜர் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர், இவ்வளோதான்.
இதுக்கு மேலே வந்து வேற எந்த தகவலும் வந்து இதில் கொடுக்கல. ஃபர்தராக ஏதாவது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அல்லது வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நம்ம பேசுகிறோம். இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக ஏதாவது வந்து சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அல்லது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னாவோ வந்து